திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிவாரண முகாமை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் நவீனா. திருவள்ளூர் மாவட்டம் தமிழிசை பேரூராட்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் திருமழிசை பேரூராட்சி மழை நீர் சூழ்ந்து அப்பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் திருமலை இசை பேரூராட்சி பகுதியில் இருந்து 20 ஆண்கள், 25 பெண்கள், 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் என 60க்கும் மேற்பட்டவர்களை அங்கு உள்ள சமுதாய கூடத்தில் அரசு அதிகாரிகள் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் தொடர் கனமழையின் காரணமாக முகாமில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்திலும் மழைநீர் சூழ்ந்ததால் அங்கு உள்ளவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். முகாமை சுற்றிலும் மழைநீர் தேங்கி உள்ளதால் தங்க வைக்கப்பட்ட மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முகாமிற்குள் மழைநீர் புகுந்துவிடும் என அபாயமும் உள்ளது. உடனடியாக அதிகாரிகள் மாற்று இடம் வழங்க வேண்டும் எனவும் அங்கு உள்ள தங்கியுள்ளவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முகாமை சுற்றிலும் மழைநீர் தேங்கியதுடன் அவர்கள் கொண்டு வந்துள்ள பாத்திரங்களையும் அத்தியாவசிய தேவைகளுக்காக எடுத்து வரப்பட்ட பொருட்களும் அந்த சமுதாய கூடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து மாற்று இடம் வழங்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.